ஓபிஎஸ் நேத்தே வந்துட்டாரு. அவர்தான் முதலமைச்சரை பார்த்திருக்காரு. அவரும் அவர் மகனும் போய் பார்த்திருக்காங்க. இந்த ஆட்சி திரும்பவும் வரணும்னு அவரே வாழ்த்திருக்காரு. அப்ப வந்துட்டாருன்னு அர்த்தம். யாருக்கும் தெரியாத ஞானோதயம் அவருக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு தெரியாது இல்ல. அந்த என்ன ஞானோதயம் வந்தது எனக்கு தெரியாது இல்ல. இல்லைங்க, நான் ரொம்ப மதிக்கிற சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து அதிமுகவில் வளர்ந்து வந்தவர். அவர் ஒன்றிய நகர செயலாளர் அளவிலிருந்து வந்தவர். சகோதரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டவர். பழுத்த அனுபவம் நிறைந்தவர். அவர் எல்லாவற்றையும் யோசித்து அவர் தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் யோசித்து சடங்கு முடிவுக்கு வரமாட்டார். மிக யோசித்து ஆழ்ந்து யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்து முதலமைச்சரை பாராட்டி அங்கே கூட்டுக்கு வருவதற்கான சமிக்கையை காட்டியிருக்கிறார். அதாவது நரேந்திர மோடி பெரிய தந்திரசாலி, வெரி கிளவர் மேன். தமிழ்நாட்டை எப்படியாவது ஏமாத்தலாமான்னு நினைச்சு சங்க இலக்கிய பாட்டை 2 இந்தியில எழுதி வச்சுக்கிட்டு, திருக்குறளை 2 வரி இந்தியில எழுதி வச்சுக்கிட்டு, பாரதியார 2 வரி எழுதி வச்சுக்கிட்டு அதை புகழ்பாடி உலகத்திலேயே பெரிய நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சு, இப்படியெல்லாம் அவர் பல முறைகளிலும் தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபியை கொண்டு வந்து திணிச்சிடலாமான்னு பார்க்கிறாரு. அதை விட விழிப்பாக திராவிட இயக்க வீரர்கள் எவ்வளவு ஆண்டுகளாக எத்தனை பாடுபட்டு ஜெயிலு போராட்டம் இத்தனை சோதனைகளை எல்லாம் கடந்து திமுக திராவிட இயக்கம் வந்திருக்கு. அதனால நரேந்திர மோடி நினைக்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் அவங்க வெற்றி பெற முடியாது, வளரவும் முடியாது. என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பொது வாழ்க்கையில் என்னை மிக 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 நேசித்தவர்களில் முதலாம் அவர், 2ஆம் விஸ்வநாத் பிரதாப் சிங். மற்ற எல்லாருமே மதிப்புக்குரியவர்கள் தான். ஆனா வாஜ்பாய் மாதிரி ஒரு லீடரை நான் பார்த்ததில்லை. அத்வானி அதே மாதிரி தான். 2 பேரும் உயர்ந்த தலைவர்கள். அப்ப பிஜேபியினுடைய இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.